ஈரோடு கிழக்கு தொகுதிக்குட்பட்ட திருநகர் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் பெரியார் குறித்து நேருக்கு நேர் விவாதிக்க அழைத்த நபரை போலீசார் இருசக்கர வாகனத்தில் ஏற்றி அழைத்து சென்றனர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வரும் பிப்ரவரி 5 நடைபெறக்கூடிய நிலையில் இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்காக 46 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கின்றனர். இன்று மாலை 6 மணியுடன் அதற்கான பிரச்சாரம் முடித்துக் கொள்ள தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில திமுக, நாம் தமிழர் அதே போன்று சுயேட்சை வேட்பாளர்களும் தீவிரமாக இந்த தொகுதியில் வாக்கு சேகரித்து வருகிறார்கள். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி ஆதரித்து கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஈரோட்டில் கடந்த ஒரு வார காலமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் இன்று கிழக்கு தொகுதிக்குட்பட்ட வைராபாளையம், கிருஷ்ணம்பாளையம் பகுதியில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். கிருஷ்ணம்பாளையம் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது பெரியாரை தரக்குறைவாக பேசியதோடு தொடர்ந்து அவதூறு கருத்தை தெரிவித்து வரும் சீமான் தன்னிடம் நேருக்கு நேர் வந்து விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்தி அங்கிருந்த ஒரு நபர் திடீரென கூச்சலிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார். தொடர்ந்து அந்த நபரை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த வினோத் என்ற நபர் பெரியார் மீதான பற்றின் காரணமாக இவ்வாறு கூச்சலிட்டு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியதாகவும், அவதூறு கருத்து தெரிவித்து வரும் சீமான் என்னிடம் நேருக்கு நேர் வந்து விவாதிக்க வாய்ப்பு வழங்க வேண்டும் என போலீசாரிடம் தெரிவித்ததாக கூறப்படும் நிலையில் தொடர்ந்து அந்த வினோத் என்ற நபரை போலீசார் விசாரித்து வருகின்றனர். சீமான் பரப்புரையின் போது நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த நபர் தனிநபராக சென்று சீமானுக்கு எதிராக கூச்சலிட்டு பரபரப்பை ஏற்படுத்திய நபரை இருசக்கர வாகனத்தை அழைத்து சென்று தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்.